டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ டெய்லி சாப்பாடை பற்றி நிறைய போடுறோம். அடுத்து சாப்பாடு வீட்டிலேருந்து காலையிலே கிளம்பிடுவோம் ஷூட்டிங்க்கு. ஈவிபி ஷூட்டிங் போய்கிட்டுருக்கோம். ஒரு 15 நாள் ப்ரோக்ராம் இது முடிக்கிறோம். இன்னொரு ஒரு 2-3 நாளில் முடிக்கிறோம். போகும்போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து நெல்லிக்காய், இஞ்சி, கேரட்டு, லெமனு, சால்ட்டு, இந்த 5 சேர்ந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஃபில்டர் பண்ணி காலையில் எம்டியாக வந்து இந்த கேரட்டு, நெல்லிக்காய் அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணிடுவோம் வயிற்று. நேச்சுரல் ஹெல்த்தியாவா? நேச்சுரல் ஹெல்த்தியாவா? நேச்சுரல், ஆமாம். நேச்சுரல் ஹெல்த்திங்கிறது இப்போ எங்கே எல்லாம் மருந்து போட்டு காய்கறிகளை விளைவிக்கிறதுனால ஒரு 70 to 80% தான் கிடைக்கிது. அப்புறம் ஹைஜீனிக்கு விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்ஸ் அமெரிக்காவில் ஆப்பிள் கம்பெனி ஓனராக ஃபுட்டை மட்டும் கேர் பண்ணாததுனால அவர் வந்து சம்பாதிச்ச பணம் அத்தனையும் வேஸ்ட்டு. வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். பணங்கிறது தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. அது எப்போ உணர்வீங்கன்னா, அளவு கடந்த பணம் வந்த உடனே உங்களை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் வந்துடுவாங்க, பிஸ்னஸ் பாடி கார்ட்ஸ். நிம்மதி போயிடும். அளவு கடந்த பணம் வந்து சில கிரகங்களுக்கு வரும், சில கிரகங்களுக்கு அளவு கடந்த என்னதான் பாடுபட்டாலும் வராது. ஸோ இந்த விஷயத்தில் இந்த டெக்ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு மெசேஜ், பட்டு பப்ளிக் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த போடுறேன். எப்படி ஃபுட்டு வந்து நீங்கள் லைக் பண்ணிங்களோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நெஞ்சு கறி எழுத்தலுங்கிறது தேங்க்ஸு. இது இன்றைக்கி 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி முதல்ல. இப்போ அடுத்து நான் எப்போதுமே கிரியேட்டர், டெக்ஸ்டைலில் வந்து ப்ராடக்ட் கிரியேட்டர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். எது பண்ணாலும் கடவுள் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டான கிரியேட்டிவிட்டி கொடுத்துருப்பார். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவில் வந்து எனக்கு வந்து இந்த வேட்டி வந்து பளபளன்னு அமைஞ்சு போச்சு. வேஷ்டி வந்து நல்லா அமைதியாக அமைஞ்சு போச்சு. ஷர்ட்டு வந்து நான் எப்போதுமே காட்டன் ஷர்ட் தான் போடுவேன். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்? 100% காட்டனில் நான் ஒரு காட்டனை பற்றி போடுறேன். மேக்ஸிமம் இந்த 30 years எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பூர்னு சொல்ல முடியாது, பாம்பே, திருப்பூர், வேர்ல்டு வைடு அது டெக்னாலஜி. அந்த டெக்னிக்கலை வந்து இடையில் ஒரு 5 to 10 years அப்கிரேட் பண்ண முடியல. இருந்தாலும் நான் வந்து அபவ் 20 yearsக்கு முன்னாடி தான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி ட்ரெண்டுன்னா 20 yearsக்கு முன்னாடி என்ன வரப்போகுதோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கரண்ட் அப்டேட்லேயே இருக்க மாதிரி. கரண்ட் அப்டேட். ஸோ நான் இப்போ கண்டுபிடிச்ச, நான் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபைபர்ஸ், இது நல்ல விஷயம், பட் ட்ரெண்டிங்கான விஷயம். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபைபர்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது. டென்சில், மடால்ங்கிறது விஸ்கோஸ் கூல் ஃபைபர். டென்சிலுங்கிறது ஒரு மரத்துலேருந்து எடுக்கிறது. இப்போ பருத்தி விளையிறது கிடையாது. ஸோ பருத்திக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், மரம் இருக்கு இல்லையா, வுட்டன்ஸ். இது வந்து கிரைண்டட் வுட்டுன்னு சொல்லுவாங்க. கிரைண்டட் வுட்டுனா கூழாக்கப்படக்கூடிய மரங்கள். லென்சிங்னு ஒரு பிராண்ட் பண்ணுறோம் ஆஸ்ட்ரியாவில். நான் சொல்கிறது 20 years. மரங்கள் ஒரு 10,000 ஏக்கர் 20 ஏக்கர் நட்டு அந்த இதெல்லாம் காமிப்பேன். இது சொல்கிறேன். அந்த மரங்களை எடுத்து கிரைண்ட் பண்ணி அதை நூலாக தயாரித்து அந்த நூல் வந்து சேல்ஸ்க்கு வந்துடும்.
அது வந்து ஆஸ்ட்ரியாங்கிற ஒரு கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரி. ம் லென்சிங் மடால், இன்னும் இருக்கு, பிர்லா மடால் இருக்கு, நிறைய இப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது பியூரிட்டி உள்ள மடால். ஓகே. மடாலுங்கிறது ஒரு பேர், ம் ஒரு ஃபைபர் பேர். ம் ஸோ எப்படி மட்டன் குருத்தெலும்பு வந்து போன்ஸ்க்கு நல்லதோ, எப்படி கால்சியம்னா வெஜிடபிள் கால்சியம் இருக்குது, நான்வெஜ் கால்சியம் இருக்குது, 2 கால்சியம் இருக்குது. ம் அதே மாதிரி ஃபைபருக்கும் ஒரு கண்டென்ட் ஃபைபர். இந்த ஃபைபரில் வந்து நம்ம நூல் தயாரித்து அதை டெக்னிக்கலாக கிரியேட் பண்ண இப்போ மறுபடியும் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு 20-30 இயர்ஸ் வந்து டெக்ஸ்டைலில் ட்ரெண்டிங் பண்ண போகிறேன். எதையுமே ஒரு ட்ரெண்டிங் பண்ணுவேன், அப்ரோச் பண்ணுவேன். ஓகே ஓகே. அது திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கம்மி டிஷர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். காரணம், ஃபண்டு ஃபுல்லாக கொண்டு வந்து ஃபண்டில் கேஷ் அண்ட் கேரி சிஸ்டத்தை, ட்ரபிள் இல்லாத சிஸ்டம் கேஷ் அண்ட் கேரிங்கிறது. ம் கிரெடிட்டும் நல்லது தான். கிரெடிட்டுக்கு வாங்கிறது, ஒரு கடன் வாங்கிறது ஒரு நல்ல லைஃபு. ம் கடன் வாங்கணும்னா குவாலிட்டி கரெக்டாக இருக்கும், பயந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதே கேஷாக கொடுத்துட்டுனா ஏனோ தானே விட்டுரும், நமக்கு தான் பணம் வந்துருப்பேன். அதனால் கிரெடிட் வாங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நான் சொல்கிறேன். இப்போ கிரெடிட்டு சொல்லியாச்சு, கேஷ் சொல்லியாச்சு. ஆனால் மேக்ஸிமம் வந்து கிரெடிட்டில் வாங்கிறது வந்து வால்யூம் கொடுக்கும். ம் கேஷில் வாங்கிறது வந்து வாங்குகிற அளவுக்கு கேஷ் விற்க முடியாது. ஏன்னா ஒரு பொருளை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா, நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாயை மற்ற ரிட்டைல் பண்ணும்போது 10 பேர் கொடுத்து வாங்கினோம்னா உங்கள் ப்ராஃபிட் இருக்கணும், லீஸ்ட் மார்ஜின் இருக்கணும், அப்போ தான் அது கேஷாக வரும். நீ வாங்குகிற பொருளுக்கு ஹை மார்ஜின் வச்சிங்கன்னா உங்கள் கேஷ் வந்து ஃப்ளூயிட்டாக வராது. அப்போ ப்ராஃபிட்டில் வந்து கிரெடிட் போயிடும், உங்கள் ப்ராஃபிட்டே வராது. ஏன்னா கேஷ் சேல்ஸ் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் விட்டான். அது ஒரு பழமொழி இருக்குது, கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கெட்டான், மரமேறி கை விட்டவனும் கெட்டான். எப்படின்னா, மரம் ஏறி கை விட்டா என்ன ஆகும், கீழே துப்புக்கட்டீர்னு விழுகணும், விழுந்தா ஆள் காலி. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, மரமேறி கை விட்டவனும் கெட்டான், கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கெட்டான். அதெல்லாம் பாருங்கள், ஒரு பழமொழி இதெல்லாம் வாயிலிருந்து வருது, எக்ஸாம்பிள். பட் இன்றைக்கி ட்ரெண்டில் கடன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஏன்னா பேங்க் வந்து ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கிடுச்சு, கடன் கொடுத்தா தான் வாழ முடியுங்கிற இன்றைக்கி ட்ரெண்ட். இன்றைக்கி கடன் இல்லாத மனிதர்களே கிடையாது. 99% குறிப்பிட்ட ஒரு பீப்புள் வந்து சொல்லுவாங்க, அவங்களும் கடன் வாங்கி தான் ஆகணும். அதுக்கு தான் சிவில் ஸ்கோர் நிறைய அந்த துறையில் பேசிட்டு போகலாம். பட் அதை அப்புறம் பேசுவோம். பேங்கிங்கு இப்போ ஷர்ட்டு, இன்றைக்கி இந்தியாவில் சராசரி வருமானம் 10,000 ரூபா. 10,000 ரூபாய் உள்ளவனுக்கு மேக்சிமம் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு பனியன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு ரவுண்ட் நெக், க்ரூ நெக் டிஷர்ட் போடுறான், ஒரு போலோ டிஷர்ட் போடுறான், சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி, ஒரு 100 ரூபா 150 ரூபா, மேக்ஸிமம் 200 ரூபாயில் கிடச்சிருது அவனுக்கு. பேண்ட்டும் கிடச்சிருது, யூசம் இல்லை, ஓகே. பட் அவன் கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது போகும்போது அவனுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுக்கும்போது காஸ்ட்லியாக இருக்குது. மினிமம் 2000, 3000, 4000 ஆகிடும் ஒரு வேட்டி செட் எடுக்கும்போது. அப்போ நான் வந்து திங்க் பண்ணேன், என்னுடைய டெக்னாலஜியை, ஏன் ஒரு மனிதன் வந்து 400 to 500 ருபீஸில் ஒரு கல்யாண ஷர்ட்டு, கல்யாண ஷர்ட்டு நான் போட்டுக்கிறது, கல்யாணத்துக்கு போட்டு போகலாம். ஓகே. நல்ல சென்டரில் டிசைனு, அப்போ இந்த டிசைனு, கை கஃப் டிசைனு, ப்ளஸ் ஷைனிங்கு, இன்சைடு வந்து காட்டன். ஓகே ஓகே. இன்சைடு வந்து காட்டன், காட்டன் ஓகே ஓகே, பியூர் காட்டன். இன்சைடு டபுள் ஷேடு.
ஸோ அந்த ஷர்ட் வந்து பார்க்குறதுக்கு ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ம் என் வேஷ்டி வந்து நான் கட்டிட்டு போக முடியல, ஷார்ட்ஸ் தான் போட்டு போகிறேன். இந்த ஷர்ட் வந்து எனக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா, பல்காக ஒரு 5000 பீஸ் 10,000 பீஸ் தயாரிக்கும் போது உள்ள ரேட் இது. ஆக்சுவலி நான் சாம்பிளிங் பண்ணியிருக்கேன். 250 ருபீஸ் தான் மேக்ஸிமம் ப்ரைஸ் தையல் கூலி. மேக்ஸிமம் 200 to 250 தைக்கலாம். ஓகே. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை இருக்கு இல்லையா, அந்த புடவையை வாங்கினேன். ஒரு புடவை வாங்கினீங்கன்னா 6 மீட்டர் வரும். 2 ஷர்ட்டு தாராளமாக தைக்கலாம். 3 மீட்டரில் 2 ஷர்ட்டு மேக்ஸிமம் 3 ஷர்ட் வரையும் தைக்கலாம். என் உடம்புக்கு 2 2.5, ஒருத்தர் உடம்புக்கு 3 வரும், 3.5 வரும். சைல்டுனா 3 4 ஷர்ட் வந்துடும். இதே 10 வயசு பையன் 12 வயசு பையனுக்கு தைக்கலாம் 4 ஷர்ட் வரும். ஓகே. தையல் கூலிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய தொழிலதிபர்கள் பார்த்தாங்கன்னா இந்த பேட்டன் ரேட் எடுத்துருவாங்க. ஆகா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படி. கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 70 ருபீஸ் தான். கண்ணாடி 70 ருபீஸ் தான். ஏன்னா சினிமா நடிக்கும் போது நிறைய அக்சசரிஸ் வாங்கணும். லட்சக்கணக்கில் நமக்கு தேவைப்படும். கவரிங் நகைகள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டு போனால் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த சட்டையோட ஃபைபர் பார்த்தீங்கன்னா மேலே பாலிஷ் இருக்கும்பாங்க. சில்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் கூடியாக இருக்கும். இந்த பாலிஸ்டர் மிக்சிங், இந்த சூரத் அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த பாலிஸ்டருக்கு ஃபேமஸ்ஸு. பாலிஸ்டர் எப்படின்னா ப்ரொடக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். ஃபைபர் தான், அது ஒரு பிளாஸ்டிக் ஃபைபர் மாதிரி தான் இருக்கும். அதில் இந்தியாவின் முன்னோடி என்ன ரிலையன்ஸ். ஏன் இந்த பாலிஸ்டரை கொண்டு வந்தாங்கன்னா, காட்டன் வந்து வாஷ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு போகாது. காட்டன் ஒன்லி ஃபார் காஸ்ட்லி பீப்புள் அப்படிங்கிற காலகட்டங்கள் இருந்துச்சு. இப்போயும் இருக்குது. காட்டன் வந்து காஸ்ட்லி தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட பருத்தி இல்லை. அதர் தான் ப்ரோட்டீன் ஃபைபர்னு சொல்லிட்டு விவசாயத்து மூலிமா கொண்டு வரலாம். கார்பன் ஃபைபர், அது மாதிரி நான் உடன் ஃபைபர்ஸ், அடுத்து நிறைய டெக்னாலஜி ஃபாரின் கண்ட்ரிஸ் இதில் வந்து ரொம்ப அருமையாக போட்டாங்க. ஸோ நம்ம டெக்னிக்கலை யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு 1000 ஷர்ட்டு தைச்சா இந்த ஷர்ட்டோட காஸ்ட்டு ஜஸ்ட்டு 400க்குள்ளே தான் வரும். அதிகமாக வித்தவுட் ப்ராஃபிட். லாபமே ஒரு ஷர்ட்டுக்கு ஒரு 20 ரூபா வச்சா கூட 400 450 450 ருபீஸில் சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு கிராண்டான கல்யாண ஷர்ட். இதே நான் எனக்கு ரெடிமேடில் போய் பிராண்டட் கம்பெனியில் எடுத்தேன்னா 1000 ரூபாய்க்கு கம்மி எடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நான் இந்த ஷர்ட்டு தைச்சி வியாபாரம் பண்ணலாம். பட் அந்த துறையில் நான் இல்லை. ஒரே ஒரு துறையில் நான் இருக்கேன். என்னென்னா 1 லட்சம் ஷர்ட்ஸ் இதை விற்கலாம். அப்போ இந்த ஷர்ட்ஸ் பாருங்கள், ஒரு 450 போது நிறைய யூத்துகள் மெயினாக வந்து நம்ம இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரம் ட்ரெடிஷ்னல் ஷர்ட் பீப்புளுக்கு தான் முடியும். இந்தியன் கல்ச்சர் சரி, இந்தியன் ட்ரெடிஷ்னலுக்கு இந்த சில்க்கு ரொம்ப மேக்ஸிமம் நீங்கள் வந்து இது வந்து கூல் பிரதேசங்கள் வின்டரில் தான் இதை யூஸ் பண்ண முடியும். சம்மரில் யூஸ் பண்ணலாம். இப்போ எதை தொட்டாலும் ஏசி. சம்மரில் காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, கிட்டத்தட்ட வீட்டில் ஏசி. ஏர் கண்டிஷன் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதுங்கிற சுச்சுவேஷன் ஏ கிளாஸ் அண்ட் பி கிளாஸில் வந்தாச்சு. ஸோ ஏ கிளாஸ் பி கிளாஸுக்கு இது அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஓகே. ஸோ இந்த ஷர்ட் வந்து சீப் த பெஸ்ட் 450 ருபீஸில் இந்த மாதிரி ஷர்ட்டு. இதை யார் தயார் பண்ணார்னா ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டிங் போயிருந்த தூத்துக்குடியில் கோயில்பட்டி. ஓகே. கோயில்பட்டி ரீஜன்கிற ஷாப்பில் போய் ஒரு 3 புடவை எடுத்தேன். அவர் என்னங்க புடவை வாங்குறீங்களா எதுக்குங்கன்னு கேட்டார். இல்லைங்க எனக்கு சட்டை தைக்கணும் அப்படின்னு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனி ரீஜன் கம்பெனி மோர் தென் 3000 ஒர்க்கர்ஸை வச்சு
ஜஸ்ட்டு ஸ்டார்டட் 5 மிஷினில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஒரு 30 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, 3000 ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கொடுக்குது. இப்போ ரீட்டைல் அவுட்லெட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரீட்டைல் அவுட்லெட்னா ஒரு ஷோரூம் வந்து 100 கோடி ரூபா இருக்கும். அருப்புக்கோட்டையில் 2, கோயில்பட்டியில் 2, 4 ஷோரூமு. போனவுடனே இந்த ஷர்ட்ஸ் வந்து ஐடியா சொன்னேன். அங்கே மிஸ்டர் ராஜா அண்ட் மிஸ்டர் செந்தில் வந்து ஜிஎம். அவரும் நடிகர் இல்லையா, ஏன்னா நடிகருக்கு இவ்வளோ டெக்னிக்கலாக ஃபிட்டிங்லாம் பாருங்கள், ஸ்டிச்சிங், கஃப்பு, அந்த டிசைனிங் பேட்டர்ன் சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பெண்கள் புடவையை வேர்ல்டுலேயே ஷர்ட்டாக தைச்சது. மென்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி. மென்ஸுனா எல்லாரும் மென்ஸுனா இப்போ பெண்கள் ஒரு கல்யாணத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டு புடவையாக இருக்கும். ஆண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை பேசிக்காக இருக்கும். ஒரு கலர்ஃபுல் இருக்காது, ஒரு சாமே இருக்காது. ஆனால் பஞ்சாபி ட்ரெஸ் இருக்கும், குர்த்திஸ் இருக்கும், அது மாதிரி சல்வார் இருக்கும். பெரிய அதெல்லாம் மாநில பிராண்டு கிடைக்கல, அதெல்லாம் 4000, 5000, 10,000 இருக்கும். பட் நம்ம தமிழ் பீப்புளுக்கு இது கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இதை பிராண்டிங் அண்ட் இதை லைசன்சிங் இதெல்லாம் செஞ்சு பிராண்ட் போடலான்னு இருக்கேன். ஓகே. ஸோ எனிவே இந்த பிராண்டு ஷர்ட்டை இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டான ரகசியம். இது வந்து குளோபலி ரகசியம். நான் சொன்ன வார்த்தை குளோபலி சிகரெட். ஹெட்டிங் வந்து குளோபல் சிகரெட். இது ஒரு சிகரெட்டான மெசேஜ். 1000 ரூபா ஷர்ட்டு கம்ஃபர்ட் ஷோரில் 500 கிடைக்கும் போது 50% ரேட்டில் கிடைக்கும் போது ஸோ யூத்துகளுக்கு இனிமேல் புடவை டிமாண்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு ஷோரூமில் போனீங்கன்னா ஸோ எப்படி ஓலா ஊபர் வந்துச்சோ அதுக்கு முன்னாடி ஒரு கார் போனோம்னா கார் வாங்கணும், டிரைவிங் கற்றுக்கணும், கம்பல்சரி டிரைவிங் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஏசி போட மாட்டோம், பெட்ரோல் விற்கிற விலை ஆம்பம் ஊம்பம் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. காரணம் வால்யூம் மக்களோட வால்யூம். அதாவது ஓலா ஊபர் அது மாதிரி டெக்னிக்கல் கம்பெனி பண்ணிச்சு. நம்ம ஷர்ட்டில் அது புதிய புரட்சி. இதே மாதிரி மடால் ஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு கம்மி பண்ண முடியாது, 1000 ரூபா மினிமம். அதை வந்து நான் வந்து 500க்கு கொண்டு வந்தேன். அந்த டெக்னிக்கல் எனக்கு கோயம்புத்தூரில் எஸ்பி மில்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சிபி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, நல்ல மனிதர் அவர், இறந்துட்டார் என் ஃப்ரெண்டு. அவர் பையன் பிரபுன்னு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணுவான். அது மாதிரி மனிதர்லாம் கிடைக்கிறது கிடையாது. பட் இப்போ வளர்ந்துட்டாப்புல. நான் பார்க்கும்போது ஒரு 5 crores வச்சு ஒரு 50 lakhs மேலே ஆனுவல் டர்னர், 1 crore மேலே இருக்காது. இப்போ அவருடைய ஃபேமிலி நல்லா வளர்ந்து 10 crore 20 crore வெளியே போயிடுச்சு. பட் நான் பார்த்த திருப்பூர் பீப்புள் எல்லாமே இப்போ பில்லியனர் ஆகிட்டாங்க. மறுபடியும் இந்த சினிமாவில் உள்ள போது சினிமாவிலையும் இதே மாதிரி தான். காஸ்டிங், டெக்னாலஜி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா, சினிமா எப்படின்னு அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா சினிமாவில் பெரிய ஆள் ஆகிடலாம். அதுக்கு வந்து பெஸ்ட்டு உதாரணம் வந்து சினிமாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னா ஆர்பி சௌத்ரி சார் சொல்லலாம், ராமநாராயணன் அவர் சொல்லலாம். தொடர்ந்து 50 படம் சிவி குமார் அவர் ஒரு லெஜண்ட் சொல்லலாம். இடையில சினிமா வார்த்தைகளும் கலந்துரும். எக்ஸாம்பிள், ஏன்னா இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்க துறை வந்து சினிமா, ஏற்கனவே இருந்த துறை டெக்ஸ்டைல். ரெண்டும் சுக்கிரன் ஆதிக்கு படைச்சது. எனக்கு சுக்கிரன் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனுக்கு கிரியேட்டிவிட்டி. ஜோதிடர்கள்லாம் இதை போட்டுக்கலாம். இந்த கலாச்சாரம் ஜோதிடர்கள், ட்ரெடிஷ்னல் பீப்புள்ஸ் இன்னும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு புடவையெல்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அம்மனுக்கு சாத்தின புடவை, அம்மனுக்கு எந்த ஊரில் அம்மன் கோயில் போனாலும் மாசாணி அம்மன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
இங்கே சென்னையில் காளிகாம்பாள் கோயில் வந்து எல்லா கோயில்லையும் இந்த புடவை ஏலத்துக்கு வரும். கோயில் புடவை நேற்று கூட போய் கனகதுர்க்கை அம்மன் விஜயவாடாவில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஷர்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங். இனி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸு. இதில் நீங்கள் கோயில்களில் புடவை எடுத்து பார்த்தீங்களா, மக்கள் வந்து புடவை கோயிலுக்கு சாத்துவாங்க. மாங்காடு காமாட்சி, மதுரை மீனாட்சி, திருக்கடையூர் அபிராமி, அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சோட்டானிக்கரை பகவதி, இந்த மாதிரி இந்து கலாச்சாரம் மிகுந்த பாரம்பரியமிக்க நம் தெய்வங்கள், சமயபுரம் மாரியம்மன், அது மாதிரி பாட்டே இருக்கு ஒரு 100 அம்மன்களை. அந்த கோயில்களில் போனீங்கன்னா நிறைய புடவைகள் கிடைக்கும். என்னென்னா டிமாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா பாமர மக்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதனால் இருந்தாலும் ஒரு பக்கம் டெவலப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கோயில்கள் உருவாக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. நிறையா ஒரு 4-5 கோயில்கள் உருவாகிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிது. ஆலயங்கள் 1000 கட்டணும், அதுக்கான பாக்கியம் இருக்குது. இப்படி சினிமாங்கிற துறையில் டீப்பாக போனதுனால இப்போ கொஞ்சம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த டெக்ஸ்டைல் தான். இதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு பொருள் மக்களுக்கு சீப்பாக கிடைக்கணும். தூத்துக்குடி போனீங்கன்னா, திருநெல்வேலி போனீங்கன்னா, கோயில்பட்டி போனீங்கன்னா, என் பேரை சொன்னீங்கன்னா என் பிராண்டில் ஷர்ட்ஸ் நான் தயார் பண்ணி வைக்க சொல்கிறேன். என் பிராண்டை சொல்லி கேட்கணும். நீங்கள் யூடியூப் பார்த்தேன், அதில் போட்டிருக்காரு சீப் அண்ட் பெஸ்ட்டு, இந்த குவாலிட்டி சட்டையை நல்லா பார்த்துங்க, நல்லா போட்டு எடுப்பேன். ஒரு பொருளும் இனிமேல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தயார் பண்ணி அதை மக்களுக்கு வந்து பேட்டன் ரைட் வாங்கணும். பிராண்டிங் பண்ணுவேன். நான் உலகத்து பிராண்டுகளுக்கெல்லாம் விற்றேன், உலகத்துக்கே சட்டை தைச்சு கொடுத்தேன். அது மாதிரி கல்ச்சரல் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் ஒரு மங்களகரமான ட்ரெஸ். காலையில் ஷூட்டிங் போகிறேன்னா ஒரு மங்களகர வேலைக்கு போகிறது ஒரு மங்களகரமான விஷயம். போகும்போது இந்த ஷர்ட் போட்டேன், புது சட்டை. 400 500 இப்போல்லாம் பெட்டி கேஷ் மாதிரி தான். இதெல்லாம் 40,000 50,000 சம்பளம் வாங்குறவங்க கார்பரேட் எம்ப்ளாயில் இது மாதிரி ஷர்ட் போடணும். 4000 3000 பிராண்டு தான் வாங்குறாங்க அவங்க. ஏன் 4000 3000 வேறு எதுவும் வாங்க அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், தைச்சி கொடுக்கலாம். இது பெரிய பிராண்டாக கொண்டு வரலாம். இந்த பிஸ்னஸ் ஐடியா இதுக்கு நான் பேட்டன் ரைட்டு இன்னும் டெக்னிக்கலாக வாங்கிடுவேன். ஸோ என்றைக்குமே நம்ம ஜாதகத்துப்படி பிறருக்கு நல்லது செய்தால் கடவுள் நமக்கு நல்லது செய்வார். அதனால் அந்த ஒரு பாலிசியில் போவேன். சர்வீஸ் டு ஹியூமானிட்டி, சர்வீஸ் டு காட். மக்களுக்கு செய்யும் சந்தோஷமே பணமாக கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாக கொடுக்கணும்னு இல்லை, எண்ணங்களை மக்களோட ஷேர் பண்ணும்போது அதுவே பெரிய ப்ளஸ். நல்ல எண்ணங்களையும் நல்ல தகவல்களையும், நிறைய விஷயம் இருக்குது. குளோபலி டெக்ஸ்டைலில் என்ன நடக்குது, எங்கெங்கே சீப்பு. இப்போ டிஷர்ட்டை பொறுத்திங்கன்னா 15 கண்ட்ரி நான் சொல்லுவேன். வியட்நாம், கம்போடியா, டர்க்கி, பாகிஸ்தான், பங்களாதேஷ், திருப்பூர். பாருங்கள், இந்த 10 பேருக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள். திருப்பூர் வந்து தமிழ்நாட்டின் 400 கிலோமீட்டர் ரேடியேஷனில் டெவலப் ஆகிருக்கணும். அதுக்கான ஃபவுண்டேஷன் நான் போட்டேன். எத்தனை நகரம் சொல்கிறேன்? வியட்நாம், கம்போடியா, சைனா, டர்க்கி, பாகிஸ்தான், பங்களாதேஷ், திருப்பூர், சம் பேக்வேர்டு கண்ட்ரி, ஸ்ரீலங்கா. இந்த மாதிரி கண்ட்ரிகளில் திருப்பூர் வந்துச்சுன்னா காரணம் தொழில் வளர்ச்சி. அதே நேரத்தில் இந்த பொல்யூஷன் போர்டை நம்ம கேர் பண்ணணும். கடல் நீரை, உப்பு நீரை, அது பொல்யூஷன் வாட்டர்லாம் நிறைய இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் மாஸ்கேலில் சைனா நம்ம நண்பர் தான். அதனால் தொழில் ரகசியங்களில்
சைனா மாதிரி ஒரு யூனிட்டி இல்லை. அதை கிளப்பிங் பண்ணேன் திருப்பூரில். எனக்குன்னு ஒரு 40 ஓனர்கள், லைக் ராம்ராஜ், பைக்கிங், அது மாதிரி ஜேவி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் பீப்புளோட ஒரு அசோசியேஷன் பண்ணி கிளப்பிங் பண்ணேன். அதில் ஒரு 10-15,000 கோடி பிஸ்னஸ் கொண்டு வந்துருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இப்படின்னு மிக்சர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ஜவுளித்துறையில் யார் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் தான். திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, பவானி, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பேஸ்டு சிட்டிஸ். அந்த துறை இன்னும் விரிவடையில அடைஞ்சிருக்கோம். சில யூனிட், அதான் சொன்னேன், ஒரு பெரிய ட்ரீமர் வேணும். ட்ரீமர்னா எப்படி? ட்ரீமர்னா ஒரு டாட்டா, ரத்தன் டாட்டா இருக்காரு, இஸ் எ பிக் ட்ரீமர். இன்னைக்கு டாட்டா பிஸ்னஸ் பற்றி ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் சேரிட்டியும் கலந்து வரும். சட்டையில் ஆரம்பித்து எங்கே போயிட்டேன்? டாட்டா வரலையும் போயிட்டேன். ஸோ டாட்டா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ்ஸு. ஒரு ரீசனபுளாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி ஆகும். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் குவாலிட்டியை டாட்டா இஸ் வெரி குட் கம்பெனி. எல்லாத்துக்கும் உப்புலேருந்து சாஃப்ட்வேர் வரலையும் நீங்கள் டாட்டா தான். டாட்டாவோட 3-4 துறையில் இன்வால்மெண்ட் உண்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் டாட்டா ஆகலாம். இன்றைக்கி இந்தியாவில் டாட்டா ஆகிடார்ல, அவரும் ஒன்றும் பிறக்கும்போது இந்தியா படத்தை இஸ் டூயிங் பெஸ்ட் பிஸ்னஸ். யூனிட்டி ஒரு பார்சி குரூப்னா அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி தான். ரொம்ப மைனாரிட்டின்னா பாரசீகத்திலேருந்து வந்தவங்க பார்சி. பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா எவரி கார்னர் ஒரு பார்சி கடை இருக்கும். பார்சி பீடத்தை சேர்ந்த ஒரு மனிதர் டோட்டல் இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கிற ஒரு லெஜண்ட் இந்த டெக்ஸ்டைல் துறையில் இருக்கார். பட் கார்பரேட் அண்ட் ப்ரொமோஷன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் டாட்டா ஆகணும்னா அதுக்கு வழிகள் இருக்குது. லாங் டேர்ம் தான். டாட்டா கம்பெனி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வெஸ்டைட் ஷோரூம்ஸ், கார்பரேட் ஷோரூம்ஸு. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சாதாரண மனிதன் டாட்டா ஆகணும்னா சம் பாலிசிஸ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ பேர் டாட்டா ஆகிருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆனால் அதுக்கான நெட்வொர்க், ஹிந்தி கற்றுக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக போகணும். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக போகலாம். ஸோ இந்த ஷர்ட்டு உலகம் ஃபுல்லாக போகிறதுக்கான வழி வந்துடும். மூவி லைனில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் வந்துக்கிட்டு இருக்கு. ஆஃபீஸுங்கிற ஒரு சீரியல் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு 15 நாள் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அருமையான கேரக்டர் தாசில்தார், எனக்கே ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த வளர்ச்சி தாசில்தார் கேரக்டரோட வளர்ச்சி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஷியலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை, திரைக்கதை, வசனங்கள் தாறுமாறு. ரியாலிட்டியாக உங்கள் ஊரில் ஒரு தாசில்தார் எப்படி இருவார்னு அதில் பார்த்துக்கலாம். தாசில்தார் கேரக்டர், டெப்டி தாசில்தார், அது ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், திங்க் பண்ணுறதாக இருக்கும். அதோட ஒர்க்கு அதுக்கு தான் போகிறோம். நிறைய வெளியிடாமல், அதாவது உங்களுக்கு அது தெரியல, ப்ரொமோஷன் போய் பிடிச்சாச்சு. அடுத்து ப்ரொமோஷனுக்கு அப்புறம் இப்போ லான்ச்சிங் கூடிய விரைவில் பண்ணுவாங்க. சைனீஸ் போகும்போது இப்போ தமிழ்நாட்டில்
மேக்ஸிமம் கார்ப்பரேட் சேனல்ஸில். இது வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் வருது, டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வருது. ஹாட்ஸ்டாரில் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கனா காணும் காணங்கள். அது லட்சக்கணக்கான மனிதர்கள் பார்க்குறாங்க. அதில் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த விவிஆர் கடலை மிட்டாய் எல்லாம் 100 கோடி அதிபர்கள், ஒரு 1 லட்சம் பேர். அதே மாதிரி இந்த ஷர்ட்டு மேலே ஆரம்பித்தது இதை பற்றி பண்ணும்போது இதுக்கு லட்சக்கணக்கான பீப்புள். இது கோவில்பட்டியில் ரீஜனுங்கிற கம்பெனி. ஸோ அந்த ரீஜன் ஓனர்கிட்ட நான் பிஸ்னஸ் பேசியிருக்கேன். சினிமா துறை வந்து எல்லோரும் சம்பாதிக்கக்கூடிய துறை. ஆனால் ஒர்க் டு பிளான் டு ஒர்க். குளோபலி படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ரெடி. நம்ம படத்தை சினிமா பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுமா? ஒரு 40 கோடி போட்டோம்னா 400 கோடி சம்பாதிக்கணும். வந்து உட்காந்து பேச மாட்டாங்க நம்ம இந்தியன் பீப்புளே தான், இல்லை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. சம் பீப்புள் அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒன் மேன் ஆர்மி. அதனால் எனக்கு கடவுளுடைய கிஃப்டிங் நிறையா இருக்கிறதுனால நிறைய கிரியேட்டிங் ஐடியாஸ், மோட்டிவேஷன் ஐடியாஸ், அடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் நாலேஜஸ், சம் டெக்னிக்கல் டம், அஃபிஷியல் டம், வாழ்வாதாரம், வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் என் சேனலில் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். நல்ல விஷயத்தை ஆதரிங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்டையாக பார்த்து போயிட்டு வரேன். கண்ணாடி போடணும், ஷூ, நிறைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி கற்றுருக்குறேன். டைரக்ட் செல்லிங், ஆம்பிலேருந்து ஆரம்பித்து இன்சூரன்ஸ் வரலி எல்லா துறையிலையும் ஐ கெட் த வெரி குட் நாலேஜ். நிறைய இன்டர்நேஷ்னல் மெசேஜ், குளோபலி மெசேஜ் உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.